ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ற தலைப்புல உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட காலையில எழுந்த உடனே நாளைக்கு வந்த சோதனை இன்னைக்கும் எனக்கு வருமா, நாளைக்கு நடக்கிற துன்மார்க்கரோடு இருக்கிற அந்த உறவு, துன்மார்க்கரோடு இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் என்னை விட்டு நீங்குமா, எங்களுக்கு எதிர்த்து வருகிறவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் வின் பண்ண முடியுமா, பிரச்சனைகள்ல இருந்து போராட்டங்கள்ல இருந்து நாங்கள் எப்படி இதுல இருந்து நாங்களை எப்படி ரட்சித்துக் கொள்வதுன்ட்டு ஒருவேளை இந்த காலை வேளையில் எழுந்த உடனே நீங்க யோசித்து கொண்டிருப்பீங்களானால் 2 பேதுருவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் இன்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம் இது எல்லாம் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பக்தி வேணும். அதுதான் தேவ பக்தி. அந்த தேவ பக்தி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்கு வர பிரச்சனை, சோதனை, உங்களுக்கு வர போராட்டம், மற்ற ப்ராப்ளம் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாக, அதோடு கூட உங்களுக்கு எதிர்த்து வருகிற சத்துருக்களை அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக ஒரு நாளுக்கு அவர்களை வைக்கும்படி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஸோ நீங்க எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம், நீங்க அவங்களோடு போராட வேணாம். நீங்க தேவ பக்தி உள்ளவர்களா இருந்து தேவனுக்கு உண்மையாய் நடந்து தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது தேவன் உங்களோடு இருந்து எல்லா சத்துருக்களையும் உங்களுடைய பாதத்தின் கீழே ஜெயித்தவர் உங்களுக்கு மறுபடியும் அதையே செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், வில்லை முறிக்கிறவர், ரதங்களை உடைக்கிறவர் எங்களோடு நீர் இருக்கிறபடினாலே நாங்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியாக, தேவ பக்தி உள்ளவர்களாக நாங்கள் நடந்து கொண்டு எங்களுக்கு வருகிற சோதனை, எங்களுக்கு வருகிற பிரச்சனை, இவைகள் எல்லாவற்றிலும் ரட்சிக்கும்படி இருக்கிற எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.